இன்று ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்திருக்கீங்க இந்த அதானி விவகாரம் தொடர்பாக. அந்த நோட்டீஸில் என்ன அம்சம் இருக்கிறது சார்? கடந்த 3 நாளா ஒத்திவைப்பு தீர்மானம் எடுத்துட்டு இருக்கோம். அதனுடைய மிக முக்கியமானது என்ன, அவை நடவடிக்கைகளை இன்று தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சுட்டு அதானியினுடைய ஊழலை பற்றி மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்குகிறது. அமெரிக்காவில் இருக்கின்ற நீதிமன்றத்தில் FBI ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறது. அந்த பதிவு செய்த குற்றச்சாட்டிலே அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு கம்பெனியோடு அதானி நிறுவனம் செய்த ஒப்பந்தமும், அந்த ஒப்பந்தத்தால் அமெரிக்காவில் இருக்கின்ற சந்தையில இருந்து 25,000 கோடி ரூபாய்க்கான பணத்தை அவர்கள் எடுத்து இந்தியாவிலே தொழில் செய்வதற்காகவும் இந்தியாவில் இருக்கின்ற அரசுகளுக்கு, குறிப்பாக ஆந்திர அரசுக்கு 1,750 கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற நீதிமன்றம் அமெரிக்க கம்பெனி மீது குற்றச்சாட்டை விதித்திருக்கிறது. அது அந்த குற்றச்சாட்டிலே தெரிவித்திருக்கின்ற சாட்சிகளாக சொல்லியிருப்பது, அவர்களுடைய குற்றச்சாட்டினுடைய சாட்சியாக சொல்லியிருப்பது அதானியினுடைய உறவினராக இருக்கின்ற சாகர் அதானி அவர்களுடைய மொபைல் போனும் அவரிடம் இருந்த கம்ப்யூட்டரும், அதுல இருந்து அவர்கள் எடுத்த ஆதாரங்களை காட்டியிருக்கிறார்கள். அந்த ஆதாரத்திலே திரு அதானி அவர்களுக்கும் அதானி அவர்களுடைய கணக்கு வழக்குகளும் அதுல வந்துகின்றன. இவை அனைத்தும் அமெரிக்க நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்பதெல்லாம், இப்படிப்பட்ட மிகப்பெரிய அதிர்ச்சி வந்ததற்கு பின்னாலே பங்குச்சந்தையிலே 2 லட்சம் கோடி ரூபாய்க்கான மதிப்பு, அதானியினுடைய மதிப்பு குறைந்திருக்கிறது. பல சிறு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுடைய பணம் பறிபோய் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அவை நடவடிக்கைகளை தள்ளி வைத்து விட்டு இதனில் நடவடிக்கை மத்திய அரசினுடைய நிறுவனங்களாக இருக்கின்ற CBI இருக்கட்டும், ED இருக்கட்டும், IT இருக்கட்டும் என்ன எடுக்கிறார்கள், அதை பற்றி என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று 3 நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 3 நாட்களாக இந்த அரசு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச அனுமதிப்பதில்லை. காலையிலே 11 மணிக்கு வந்ததும் கேள்வி நேரத்திலும் அதை அனுமதிப்பதில்லை. 12 மணிக்கு மீண்டும் அவை கூடும் பொழுது அப்பொழுதும் அவை ஒத்திவைத்து விடுகிறார்கள். அவருடைய பொறுத்த மட்டும் அதானி என்ற வார்த்தை மட்டும் பாராளுமன்ற வரலாற்றிலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக பதிவு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார். இன்னொன்னு, இந்த பொதுவா மக்களவையோ மாநிலங்களவையோ அந்த கேள்வி நேரம் முடிவடைந்த பின்னர் தான் அந்த ஒத்திவைப்பு நோட்டீஸ் என்பது எடுக்கப்படும் என்பது ஒரு மரபாக அது இங்கு சட்டமன்றங்களிலும் அதான் பின்பற்றப்படுகிறது, நாடாளுமன்றத்திலும் அதான் பின்பற்றப்படுகிறது. ஆனால் நாடாளுமன்றம் தொடங்கிய உடனே அந்த ஒத்திவைப்பு நோட்டீஸை எடுக்கணும்னு தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் இப்படி அமளியில் ஈடுபடுவது சரியான விஷயமா படுறது. அது பொது மக்கள் கருத்தோட்டத்தில் அந்த ஆஃப்டர் கொஸ்டின் ஹவர்ஸ் அந்த பிரச்சனையை எழுப்பலாம் சார். 0 ஹவர்ல முதல்ல அதை எழுப்பிடுறீங்களா? அதாங்க கேட்கறேன். இல்ல, அதாவது ராஜ்யசபாவில் முதல்ல கேள்வி நேரம் வராது. லோக்சபாவில் மக்களவையில அதை பத்தி முதல்ல கேள்வி நேரம் வரும். நாங்கள் கேட்பதெல்லாம் மத்திய அரசு ஒரு முக்கியமான உறுதி சொல்ல வேண்டும். சரி, நாங்க இப்ப 12 மணிக்கு நாங்க ஆரம்பிச்சிருவோம் டிஸ்கஷனை. இந்த ரூல்ல நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருவோம். ஓட்டிங்கோட ஆரம்பிப்போம், ஓட்டிங் இல்லாம ஆரம்பிப்போம். சரி, இவங்க பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லுவாங்க, நிதியமைச்சர் பதில் சொல்லுவாங்க. முன்னால நீங்க கொடுத்திருக்கின்ற ஒத்திவைப்பு தீர்மானத்தை கேள்வி நேரத்துக்கு மேல எடுத்துட்டு சொல்லலாம். இவர்களை பொறுத்த மட்டும் அதுக்கெல்லாம் போறதே இல்லை. சரி, இவர்கள் சொல்றது எல்லாம் என்னன்னா, நீங்க கேள்வி நேரத்தை நடத்த விடுங்கள், நடத்திட்டு பாத்துக்குவோம். அதாவது மத்திய அரசுங்கிறது என்ன, ஜனநாயகம்னா என்ன? ஒரு குற்றச்சாட்டு வெளியில வந்திருக்கிறது, அவைக்கு வெளியில வந்திருக்கிறது, அதை பற்றி அதை அவையில பேசணும்னு கேட்கிறோம். எந்த ஒரு ஜனநாயகம் இருந்தாலும் என்ன ஒண்ணு, நான் 12 மணிக்கு பேசுவோம், 2 மணிக்கு பேசுவோம், உத்தரவாதம் கொடுக்கணும். உத்தரவாதம் கொடுத்துட்டு அதை நடத்தலாம். ஆனா இவர்களை பொறுத்த மட்டும் அதை பத்தி பேச போறது இல்லை. அதனால என்ன, கேள்வி நேரத்தை நீங்க ஒண்ணும் பண்ணலைன்னா கேள்வி நேரத்தை முடிச்சுடுவாங்க. மாநிலங்களவையில கேள்வி நேரமே கிடையாது, 0 ஹவர் தான் இருக்கு. அதிலே பேச விடுறது இல்ல. எதிர்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் அதானி என்ற பேரை யூஸ் பண்ணாவே பேச அதையே அட்ஜன் பண்ணிடுறாங்க.